வணக்கம் எக்கனாமிக்ஸ் நண்பர்களே. நீங்கள் ஒரு காலேஜில் கஷ்டப்பட்டு போய் லோன் வாங்கி அதை அடித்து பிடிச்சி படித்து முடிச்சுட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்தோடனே உங்கள் தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்? படித்து முடிச்சிட்டோம், நல்ல வேலைக்கு போகிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், செம்மையாக சேர்த்து வைக்கிறோம், வீடு வாசல்னு கட்டுறோம், சொத்துக்களை வாங்குகிறோம், கல்யாணத்தை பண்ணுறோம், கப்புள் கோல்ஸ் ஸ்டேட்டஸை போடுறோம். Meanwhile, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா, அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு புரிய வருமே இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்கே அப்படின்ட்டு. நமக்கு டக்குன்னு தோணும், என்னடா சம்பாதிக்க சம்பாதிக்க கையில் எதுவுமே நிற்க மாட்டேங்குதுடா, எங்கே தாண்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். டக்குன்னு தோணும் நமக்கு, டேய் எங்கள் ஊரில் சீஸ் பர்கர் சீஸ் பீஸா சாப்பிட்ற ஆட்கள் கூட இவ்வளோ வெயிட் ஏற மாட்டாங்கடா, நீ இந்த ஏறியடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு விஷயம் குஜிலிமஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அது இன்ஃப்ளேஷன் மட்டும்தாங்க. நல்லா சம்பாதிச்சுட்டு வருவோம், வர்றதுக்கெலாம் ஒன்றுமே இருக்காது. அதுதான் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷனை பற்றி தான் நம்ம விலாவரியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு எக்கனாமிக்ஸ் பேசலாம். இந்த ஒரு படம் இருக்குது, எஸ்ஜே சூர்யா அவர்கள் நடித்த அன்பே ஆரீரே படம். அதில் அவர் ஊர்வஷி அவங்க கிட்ட, அவங்க சைக்காட்ரிஸ்டாக இருப்பாங்க, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஒரு டைலாகில் விளக்குவார். ஒரு விஷயம் இருக்குங்க, இருக்கா இருக்கா ஆனால் இல்லை அப்படிம்பாரு. அந்த இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃப்ளேஷனோட பிரச்சனையே. அதாவது நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க, திடீர்னு ஸ்கூலோட ஃபீஸ் எல்லாம் எகுரும், திடீர்னு ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எகுரும், திடீர்னு உங்களோட மூவி டிக்கெட்ஸ்லாம் எகுரும், இப்படி கண்ணா பின்னான்னு என்னென்னவோ எகுரும். அப்போ என்ன ஆகுனா, என்னடா இவ்வளோ சம்பாதிச்சோமடா, எங்கடாண்டா போச்சு, இவ்வளோதான் கையில் நிற்குதா அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். அப்படி நம்ம சம்பாதிச்ச காசு நம்ம கையில் நிற்காம அதோட வேல்யூ ரொம்ப குறைவாக இருந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த இன்விசிபிள் ஹேண்டை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன்னா என்ன, பணவீக்கம்னா என்ன. சிம்பிளாக சொல்லணும்னா, when money slowly loses purchasing power over time, that is called inflation. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நாம் சம்பாதிக்கும் பணம் அதோட வாங்கும் திறன் குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு இருந்த வேல்யூவும் இப்போ 500 ரூபாய்க்கு இருக்கிற வேல்யூவும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும். இப்போ நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ எடுத்துகிட்டு போனால் அதில் நான் 7 ரூபாய் 8 ரூபாய் ரிமைனிங் எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா அப்போ இருந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அதோட விலைகளும் ரொம்ப குறைவு. 100 ரூபாயினால அவ்வளோ பொருட்கள் வாங்க முடியும், குறிப்பாக கிராசரிஸில். ஆனால் இன்னைக்கு அந்த 100 ரூபாய்க்கு பெரிய மதிப்பே கிடையாது. அன்னைக்கு 100 ரூபாய் இருந்தால் என்னால் ஆட்டோவில் ஈஸியாக போய் வர முடியும் சில குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு. ஆனால் இன்னைக்கு 100 ரூபாய் இருந்தால் என்னால் 2-3 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ண முடியாது. இதுதான் இன்னைய ரியாலிட்டி. அப்போது இந்த பணம், இப்போ 100 ரூபாய் அப்படிங்கிற அந்த பணத்தோட மதிப்பு காலங்கள் செல்ல செல்ல குறைந்துக்கிட்டே போகுது. அதோட வாங்கும் திறன் அப்படிங்கிற பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிக்கிட்டே போகிறது தான் நம்ம எக்கனாமிக்ஸில் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு தெளிவாக சொல்லுவோம். நம்ம காலையில் முழிக்கிறதுலேருந்து மாலையில் உறங்குற வரைக்கும், பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை குஜிலிமஸ் பண்ணுறது இந்த இன்ஃப்ளேஷன் தான். இப்படி நம்மளை தினம் தினம் குஜிலிமஸ் பண்ணுற இன்ஃப்ளேஷன் எதனால் நிகழுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 3 முக்கிய வகைப்படும் அல்லது 3 முக்கிய காரணிகளால் நிகழும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு 2020 நம்ம எல்லாருமே கோவிடோட பெருந்தொற்றால் நம்மலாம் பாதிக்கப்பட்டோம். அப்போ 2022-23 நம்ம அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே மீண்டு வந்தோம். அப்போ மீண்டு வரும்போது எல்லா கம்பெனிஸும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் இங்கே வேலை பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெருநகரங்களான சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், கொச்சின், அப்புறம் ட்ரிவாண்ட்ரம், அப்புறம் உங்களுக்கு லக்னோ, இந்த மாதிரி பெருநகரங்கள் எல்லாரையுமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸை திரும்ப அங்கே கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடும்போது என்னாச்சு அப்படின்னா, ரெண்ட் விலை எக்கச்சக்கமாக எகிருச்சு. ஏன் எகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முன்ன அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு போகும்போது ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அப்போ இருந்த வீடு கட்டப்பட்டிருக்கும். ஆனால் அந்த 2-3 வருஷத்தில் நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. அப்படி என்டர் ஆகும்போது பல லட்சங்கள் மேற்கொண்டு பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வேலைக்கு வரும்போது அங்கே இருக்கிற ரெண்டட் ஹவுசஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதோட சப்ளை குறைவாக இருக்குது, ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த வாடகை வீட்டுக்கான அந்த சப்ளை குறைவாக இருந்து வாடகை வீட்டுக்கான தேவை அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ரெண்ட் உயரும். இப்படி உயர்ற அந்த ரெண்ட்டுக்கு பேர் நம்ம டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேவை அந்த பணவீக்கத்தை வந்து இழுக்குது. தேவைங்கிறது அந்த பணவீக்கத்துக்கு காரணியாக அமையுது. இதை தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற இந்த பெட்ரோல் கிரைசிஸ், இந்த ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறது தான் இந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். இப்போ இந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனில் என்ன ஆகும்னா, உற்பத்திக்கு பயன்படுற ஒரு குறிப்பிட்ட இன்புட் அப்படிங்கிறதோட விலை ஏறுச்சுன்னா அது ஃபைனல் கமாடிட்டி, அதாவது அது உற்பத்தி செய்கிற எண்டு ப்ராடக்ட் மேலே அதோட விலை விடியும். அது நமக்கு பணவீக்கமாக மாறும். இப்போது நம்மளோட ஃபியூவல் அப்படிங்கிறது, இந்த ஆயில் அப்படிங்கிறது மிகப்பெரிய இந்த எக்கானமியை டிரைவ் பண்ணுற ஒரு விஷயம். இந்த க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது. இப்போ இந்த கச்சா எண்ணெய் நம்ம வந்து அதோட விலை பயங்கரமாக உயரும்போது என்ன ஆகுனா, அதை இப்போ நீங்கள் என்னென்ன பொருள்லாம் அதை பயன்படுத்தி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதோட விலையும் அதோட சேர்த்து உயரும். அப்படி உயரும் போது என்ன ஆகுனா அதுக்கு பேர் வந்து நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ மச் மணி சர்க்குலேட்டிங் இன் த எக்கானமி. இப்போது நம்மள நிறைய புத்திசாலிங்க இருக்காங்க. இது நானே சிந்திச்சிருக்கேன் பொருளாதாரம் படிக்கிறதுக்கு முன்னாடி. பாஸ், நான் இன்ஃப்ளேஷனை சால்வ் பண்ணிடுவேன் பாஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவான். எப்படிரா பாஸ், நான் வந்து பணத்தை அச்சடித்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா மக்கள் பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டாங்கல்ல, அப்போ எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம்ல பாஸ், நீங்கள் சீப்பாக போட்ட பிளானை நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வியை யோசிப்போம். ஆனால் உண்மையிலே என்னன்னா, நீங்கள் அதிக பணத்தை பொருளாதாரத்துக்குள்ளே பம்ப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் இன்ஃப்ளேஷனை காஸ்ட் பண்ணும். ஏன்னா பணப்புழக்கம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 100 பேனா வச்சுருக்கீங்க. ஈச் பேனா காஸ்ட் 5 rupees. இப்போ அது 500 ரூபாய்க்கு விற்று போகுது. இப்போ எல்லாருக்குமே நீங்கள் 20 ரூபாய் தரீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மக்களுக்கெல்லாம். அப்போ என்ன ஆகுனா, ஒவ்வொருத்தரும் 2-3 பேனா வாங்கிடுவாங்க. ஏன்னா 20 ரூபாய் இருக்குல்ல, ஸோ 5 ரூபான்னு போட்டு 2-3 பேனா வாங்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, நிறைய பேருக்கு இப்போ 2-3 பேனா வாங்குறாங்கன்னா மேலும் ஒரு 20-30 பேருக்கு மேலேயாவது அவங்களுக்கு பேனா கிடைக்காது. அப்போ அவங்களுக்கும் பேனா கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, 5 ரூபாய்க்கு விற்கிற பேனாவை நீங்கள் 10 ரூபாயோ 15 ரூபாயோ இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது மணி சர்க்குலேஷன், பணப்புழக்கம் அப்படி அதிகரிக்கும் போது இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்காக உயரும். இந்த மாதிரியான 3 காரணிகள் தான் பணவீக்கம் அதிகரிக்கிறதுக்கு முதன்மையான காரணிகளாக அமையுது. நாம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். இந்த பணவீக்கம் அல்லது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது யாரை அதிகமாக பாதிக்கும்? யார் அதிகமாக பாதிக்கும்னா, மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் இன்கம் கிளாஸ், நடுத்தர வர்க்கம் மற்றும் கீழ் நடுத்தர வர்க்கம் மற்றும் கீழ்நிலையில் வருமானத்தை எட்டக்கூடிய தினக்கூலி, வாரக்கூலி எடுக்கும் மக்கள், இவங்கள தான் இந்த பணவீக்கம் அதிகமாக பாதிக்கும். குறிப்பாக சொல்ல போகணுன்னா, சம்பளம் வாங்குறவங்க, பென்ஷனில் வாழ்கிறவங்க, அப்புறம் வந்து கேஷ் சேவிங்ஸில் வாழ்கிற எல்லாரையுமே பணவீக்கம் பாதிக்கும். ஏன்னா நம்ம பணத்தை ரொக்க கையிருப்பாக வச்சுருக்கும் போது வாங்கும் திறன் குறைஞ்சிக்கிட்டே வரதால அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் இன்ஃப்ளேஷனோட பேசிக். யாருக்கு இது பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னா, சொத்துக்களை வைத்திருக்கும் நபர்களுக்கு இந்த பணவீக்கம் என்பது ஒரு அதாவது மல்லாந்து படுத்திருக்கிற வாயில லட்டு விழுந்த மாதிரி. அசட் ஓனர்ஸ்க்கு, குறிப்பாக ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்க, கோல்டு வச்சுருக்கிறவங்க, லேண்ட் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரியான அசட்ஸை கையில் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இப்போ நீங்கள் சென்னையில் ஏதோ ஒரு பிளாட் இடம் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா திடீர்னு அங்கே வந்து புது பஸ் ஸ்டாப்லாம் வருதுங்கிற போது டிமாண்ட் அதிகமாகும். அது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அப்போது அங்கே அந்த ஏரியாவில் நிறைய ரெசிடென்சஸோ கமர்ஷியல் பில்டிங்ஸோ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இடத்துக்கும் டிமாண்ட் வரும். அப்போ 30 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின அந்த லேண்டு 1 கோடி 2 கோடிக்கு கூட நீங்கள் விற்று போகலாம். அப்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாக அசட் வேல்யூஸ் அதிகமாகும். அதனால தான் தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்டர்ஸோ வெல்த் இன்வெஸ்டர்ஸோ பார்த்தீங்கன்னா
இப்போ நீங்க வந்து 1 கோடி, நான் 10 வருஷம் கழிச்சு நீங்க 1 கோடி சேர்த்து வைக்கிறதுக்கு 4 கோடியா சேர்த்து வைங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு 4 கோடியோட மதிப்பே 1 கோடி. இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற 1 கோடிக்கான மதிப்புங்கிறது அன்னைக்கு இருக்காது. அதனால 4 கோடியா சேர்த்து வைங்க அப்படின்னு நம்மள புஷ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க வயசு ஆக ஆக நிறைய சேவ் பண்ணுங்க, பை 1x ஆர் பை 10x ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், பணத்தோட வாங்கும் திறன்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் காலங்கள் போக போக. அப்போ அதை நம்ம கவுண்டர் பண்றதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் ப்ரோஆக்டிவா சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்ஃப்ளேஷன் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கம் மற்றும் கீழ்நடுத்தர வர்க்கம் மற்றும் கீழ்நிலையில் வருமானத்தை பெறக்கூடிய மக்கள் கூட்டத்தை அதிகமாக பாதிக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷனோட மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இப்போ நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழணும். அரசாங்கங்கள் ஏன் பணவீக்கத்தை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க? ஏன்னா பணவீக்கம் அப்படின்னு வரும்போது நம்மளோட மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் இன்கம் கிளாஸ் இவங்க 2 பேருக்கும் அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா மிடில் கிளாஸால் ரொம்ப சேவ் பண்ண முடியாது, எல்லாமே வந்து நுகர்வுக்கு கன்சம்ஷனுக்கே மொத்தமாக போயிடும். லோயர் இன்கம் கிளாஸ்க்கு கன்சம்ஷனுக்கே பெருசாக எதுவும் இருக்காது இன்ஃப்ளேஷன் அதிகமாக. அப்போது அவங்க கோவப்படுவாங்க. ஆங்கிரி ஓட்டர்ஸ் ரிசல்ட் இன் சேஞ்ச் இன் கவர்மெண்ட்ஸ். அப்போது அரசுகள் எப்போவுமே விலையை டக்குன்னு ஏற்ற மாட்டாங்க, அதை யோசிப்பாங்க விலை ஏற்றுறதுக்கு அப்படிங்கிறத வந்து. அப்போது இன்ஃப்ளேஷன், இன்னொரு கேள்வி இதில் எழலாம், இன்ஃப்ளேஷனை அரசாங்கங்கள் எப்படி கட்டுப்படுத்துது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும், மற்ற உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மைய வங்கிகள் என்று சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ரிசர்வ் வங்கி ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட ஜாபே என்னன்னா இந்த இன்ஃப்ளேஷன், இந்தியாவில் இருக்கிற இந்த பணவீக்கத்தை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது தான். அப்போ அவங்க எப்படி பணவீக்கத்தை கட்டுக்குள்ளே வைப்பாங்க அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ அப்படிங்கிற அந்த வங்கி அவங்க கண்ட்ரோல் பண்ணுற பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை லோனாக தருவாங்க. இப்போ அந்த லோனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை அதிகரிப்பாங்க. திடீர்னு இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நீ வந்து 100 ரூபாய் அவனுக்கு லோன் கொடுக்குறியா, அதோட இன்ட்ரெஸ்ட் இப்போ 8%. அப்போ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சுன்னா அந்த 8% இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு 12%, 13% அதிகரிப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா 100 ரூபாய் வாங்குற பிஸ்னஸ் வந்து குறைவாக வந்து பாரோ பண்ணும். குறைவாக வந்து அவங்க கடன் வாங்கும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு குறைவாக இருக்கும். முதலீடு குறைவாக இருக்கும்போது அவங்க நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் அவங்க ப்ரொடக்ஷன் வந்து குறைவாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் குறைவாக இருக்கும்போது ப்ரொடக்ஷன் உற்பத்தி குறைவாக இருக்கும். இப்போ வாங்குற மக்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வேலைக்கு வரமாட்டாங்க. அப்போ மக்களும் அவ்வளோ செலவு பண்ண முடியாது. ஸ்லோவாக அந்த பணவீக்கம் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்படி தான் நம்ம அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸை வச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வட்டி விகிதத்தை அதிகரித்து அதன் வழியாக பிஸ்னஸ்மேனுக்கு போய் சேர்ற அந்த லோன்ஸை இன்னும் காஸ்ட்லி ஆக்கி இந்த எக்கானமியில் இருக்கிற பணப்புழக்கத்தை கம்மி பண்ணி இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இப்போது நான் சொல்கிறத வச்சு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், அப்போ பணவீக்கம் மொத்தமாக தப்பா அப்படின்னா கிடையாது. ஒரு 3-5 விழுக்காடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இருக்கிறது ஒரு எக்கானமி ஹெல்த்தியாக க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரியான சூழல் வரும்போது பல 100 மடங்கு வந்து விலைகள் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது அந்த மணிக்கான வேல்யூங்கிறது கம்ப்ளீட்டாக கட் டவுன் ஆகிடும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே, வெனிசுவேலா மாதிரியான நாடுகள் ஹைப்பர் இன்ஃப்ளேஷனில் சிக்கி மிகப்பெரிய அவங்க எக்கானமியே வந்து அவங்க பெரிய அளவுக்கு வந்து இழந்துட்டாங்க. இதே மாதிரியே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா முதல் உலகப்போர் முடிச்சக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்தது. மக்கள் வந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களால வாங்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அதாவது அப்படியே பணமாக எடுத்துகிட்டு போனாலும் அங்கே வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால பணப்புழக்கம் அவ்வளோ இருந்தது. அப்போது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரத்தை மொத்தமாக வந்து தலைகீழாக மாற்றிடும். கிட்டத்தட்ட ஒரு பொருளாதாரத்தை குஜிலி மிஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் தான் இன்ஃப்ளேஷனை விட. ஏன்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது ரிலேட்டிவ் பாவர்ட்டியை கிரியேட் பண்ணும். இப்போது திடீர்னு ஒரு விலை வந்து 5000 10,000 ஏறுதுன்னா இப்போ என்னை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறோம், அதை வாங்க முடியும். ஆனால் என்னால் வாங்க முடியாதுன்னு இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சா என்னால் வாங்க முடியும். அது ஒரு ரிலேட்டிவ் பாவர்ட்டியை கிரியேட் பண்ணும். ஆனால் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களோட வாங்கும் திறனையே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அவங்களால எதுவும் வாங்க முடியாது, என்னடா வாங்குறது இதை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி மக்கள் கையறு நிலையில் இருப்பார்கள் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வரும்போது. அப்போது நமக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது,
மணிக்கு ட்ரஸ்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மணிக்கு மக்கள் அட்டாச் பண்ணியிருக்கிற வேல்யூ ரொம்ப முக்கியம். அப்போது அந்த வேல்யூவை ட்ரஸ்ட்டை பாதுகாக்க வேண்டியது எவ்வளோக்கு எவ்வளோ அரசாங்கத்தோட கடமையோ, அதே போல் அந்த மணியோட வேல்யூ ரொம்பவும் இறங்காமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. அதனால தான் அவங்க ஆர்பிஐ வச்சு, இப்போ ஆர்பிஐ பல கட்டமான கூட்டங்கள் வச்சு நம்மளோட பிரதம மந்திரிகளோட வந்து அவங்களோட ஆலோசகர்களோட முடிவு பண்ணி, ஓகே இவ்வளோ இன்ஃப்ளேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு எப்போவுமே அவங்க கவனம் செலுத்துவாங்க. இங்க பாருங்க, எக்கனாமிக்ஸ் பேசலாம் நண்பர்களே. கோவிட் என்ற பெருந்தொற்று நம்மை தாக்கும்போது நாம் கோவிடை பார்த்து பயந்ததை விட விலைவாசியை பார்த்தும் பணவீக்கத்தை பார்த்தும் அதிகமாக பயந்தோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது உங்களுக்கு? இன்ஃப்ளேஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் எனி வைரஸ் இன் த வேர்ல்ட். நான் உள்ளபடியே சொல்கிறேன். பணவீக்கம் என்பது உலகத்தில் உள்ள எவ்வித தொற்று நோயையும் விட மிக பயங்கரமானது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். நீங்கள் மேனேஜருக்கு, டீம் லீடுக்கு பயந்ததை விட உங்கள் கண்ணுக்கே தெரியாத இன்ஃப்ளேஷனை பார்த்து அலன்று போவீர்கள். எனவே இன்ஃப்ளேஷனை நீங்கள் பார்த்து கவனிக்க வேண்டும். இப்போது புரிகிறதா நான் ஏன் இன்ஃப்ளேஷனை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என?